உணவு சரித்திரம் எழுதியவர் முக்கில். பகுதி 14. கற்பகத்தரு விலாஸ். அந்த மரத்துக்கு கீழே நம்ம எதை வேணாலும் கேட்கலாம், அந்த மரம் அதை கொடுக்கும். அது பேர் என்ன தெரியுமா? கற்பகத்தரு. ஆனால் அது பூலோகத்தில் இல்லை, தேவலோகத்தில் இருக்குது. அப்படின்னா நம்ம பூமியில் ஒரு கற்பகத்தரு இருக்குது, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பனை மரம். பனை மரத்தை தான் நம்ம பூமியோட கற்பகத்தரு அப்படின்னு சொல்கிறோம். இது புல்லுக்கும் மரத்துக்குமான வேறுபாட்டை சொல்லும் தொல்காப்பிய வரி. என்னன்னா, புறக்காழனவே புல்லெனப்படுமே, அகக்காழனவே மரமெனப்படுமே. அகத்தில், அதாவது உள்ள வைரம் பாய்ந்த தன்மை கொண்டது தான் மரங்கள். அப்போ புல்லுனா என்னது? தோடு, மடல், ஓலை, ஏடு, இதழ், பானை, ஈர்க்கு, குலை இதை உறுப்புகளாக கொண்டது தான் புல் வகையை சார்ந்தது. அதாவது பனை, தென்னை, ஈச்சை, வாழை எல்லாமே புல்லு தான். பனையோட தாவரவியல் பெயர் என்ன தெரியுமா? பால்மிரா பாம். இது ஒரு வீட்டில் தாவரம். ஆரிகேசி அப்படின்ற ஒரு குடும்பத்தை சார்ந்தது இது. இது ஆசிய பனை, ஆப்பிரிக்க பனை, மேற்கு ஆப்பிரிக்க பனை, நியூகினி பனை, மடகாஸ்கர் பனை இதெல்லாம் அந்த பேரினத்தோட கீழ்வர சிற்றினங்கள். கல்லுப்பனை, சக்கரப்பனை, கம்போடிய பனை இதெல்லாம் ஆசிய பனையோட வேறு பெயர்கள். பனைன்றது தமிழரோட வாழ்வோடும் வரலாறோடும் பிணிப்படைஞ்சிருக்கு. அதை நம்ம தொல்காப்பியத்திலேருந்தே அறியலாம். திருக்குறள் தொடங்கி தேவார திருவாசகம் வரை எல்லாத்துலேயுமே பனைமரத்தை பற்றி குறிப்பு இருக்குது. பனைமரம் வளர்க்குறது சிவத்தொண்டாகவும் கருதப்பட்டிருக்கு. மாணிக்கவாசகர் பனையோட அழகை வர்ணித்து பாடியிருக்காரு. புறநானூற்றில் பனையோட உயரத்தையும் கருமையையும் வலிமையான யானையோட துதிக்கையோட ஒப்பிட்டிருக்காங்க. மகாபாரதத்தில் பீஷ்மரோட கொடி பனைக்கொடி தான். இளம் பனை ஓலையிலிருந்து தயாரிக்கப்படுற உண்கலத்திற்கு தட்டு ஒன்னிட்டு பேர். நாம் சாப்பிட்ற தட்டுன்றதை குறிக்க சொல்லுதான் தட்டுவம். கிமு 2ஆம் நூற்றாண்டில் ஈழத்தை ஆட்சி செஞ்ச பாண்டிய மன்னனோட சிறப்பு பெயர் பனையன் மாறன். இது மகாவம்சம் சொல்கிற தகவல். நெய்தல் நிலத்தில் வாழ்ந்த பரதவர் குலத்தர் பனையை தான் தெய்வமாக வணங்கியிருக்காங்க. நீதிமான் பனையை போல செழித்து வளருவான். இது பைபிள்லேயே சொல்லியிருக்கு. தர்ம விசாரன், துருமேகம், போந்து, நுங்கி, கருங்குருத்தி, பார்பர்பதம், பாரிபத்திரம் இதெல்லாம் சங்க இலக்கியத்தில் பனைமரத்தை குறிக்கிற சொல். குருவி தலையில் பனம்பழம் வச்சார் போல, காக்க உட்கார பனம்பழம் விழுந்தது போல, பனை நிழலும் பரத்தையர் உருவம் போல, பனையால் விழுந்தவனை மாடேறி மிதித்தது போல், பனைப்பட்டாலும் 1000 நின்றாலும் 1000, பனம் காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது, பனைமரத்துக்கு கீழே நின்று பால் குடித்தாலும் அது கல் தான். இப்படி நிறைய பழமொழிகள்லாம் இருக்குது தமிழில். பனை தமிழர்களோட மரம், தமிழர்களோட கலாச்சாரம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி நம்ம தமிழ் குடி. அதை போல் கல் தோன்றி மண் தோன்றிய காலத்தே முன் தோன்றிய மரம் தான் இந்த பனைமரம். பனை கற்காலத்தில் தோன்றியதா இல்லை அதுக்கு முன்னாடியே முற்காலத்தில் தோன்றியதானே விவாதத்துக்கு இருக்குது. தொல்லியல் சான்றுகள்லாம் சில விஷயங்கள்லாம் எடுத்துரைக்குது. பனையும் ஈச்சமரமும் ஒரே குடும்பத்தை சார்ந்தது. பல லட்சம் வருஷங்களுக்கு முன்பு ஈச்சம்பழ விதைகளை இன்றைய ஈராக் பகுதியில் தொல்லியல் ஆய்வாளர்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ பனையும் அப்போவே இருந்திருக்கணும். சுமார் 10,000 வருஷங்களுக்கு முன்பே ஆசிய மக்களோட முக்கிய தொழிலாக பனை தொழில் இருந்திருக்கு. கிமு 4000 சமயத்திலே நம்மளோட இந்தியாவில் பனை தொழில் செழிப்பாக வளர்ந்துருக்கு. கிமு 5000 3000 வரை மதுரையில் நிறுவப்பட்ட முதல் தமிழ் சங்கம் சுமார் 2000 ஆண்டுகள் தமிழ் வளர்த்தது. நாகநாடு, ஈழநாடு, 7 பின்பலை நாடு, 7 மதுரை நாடு உள்ளிட்ட 41 நாடுகள் சேர்ந்தது தான் அன்றைய பாண்டிய பேரரசு. பனைகள் மிகுதியாக அங்கே வளர்ந்துருக்கு. அதனால தான் அதை 7 பனை நாடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆழி பேரலையால் இதெல்லாம் நிலத்தை விழுங்கிடுச்சு. முதல் தமிழ் சங்கம் அது அமைஞ்சிருந்த தென்மதுரை உள்ளிட்ட பாண்டிய நாட்டின் பெரும்பகுதி கடலில் தான் காட்சியளிக்குது. அப்படி அழிந்ததில் 7 பனை நாடும் ஒன்று. இலங்கை ஆசிய கண்டத்திலேருந்து தனியாக பிரிஞ்சு போனது இந்த பேரழிவால் தான். இதனால தான் தென்னிந்தியாவை போல இலங்கையிலும் தமிழர்கள் வாழும் பகுதிகள் அதிகமாக இருக்குது. ராவணனுக்கு பிறகு முடிசூட்டி கொண்ட மன்னன் விபீஷணன். அவர் காலத்தில் அரசவைக்கு வந்த கண் தெரியாத ஒருவர் மிக திறமையாக யாழ் வாசித்து விபீஷணனை கவர்ந்தார். அவரது வாசிப்புக்கு பரிசாக விபீஷணன் ஒரு நிலத்தை கொடுத்தாரு. அந்த நிலத்தில் அந்த யாழ் கலைஞர் அனைவரும் அனைத்து விதங்களிலும் பயன் தரக்கூடிய பனை விதைகளை விதிச்சார். பிற்காலத்தில் பனைமரங்கள் நிரம்பிய பிரதேசமாக அது மாறுச்சு. அந்த யாழ்ப்பாடி உருவாக்கிய பிரதேசம் தான் யாழ்ப்பாணம்னு சொல்லுவாங்க. தென்னை மரம் வச்சவன் தின்னுட்டு சாவான், பனைமரம் வச்சவன் பார்த்துட்டு சாவான், இப்படி ஒரு பழமொழி இருக்குது. அதாவது தென்னை நட்ட ஒரு சில வருடங்களே பலன் கொடுக்கும். அதனால் அவனே அதோட பலனை அனுபவிச்சுட்டு தான் சாவான். ஆனால் பனை வச்சவனுக்கு பலன் கொடுக்காதுன்றது பொதுவாக சொல்லப்படுறது. பனை மனுஷன் நட்டு வளர்த்ததை விட இயற்கையாக தானாக பரவி வளர்றது தான் அதிகம். மனுஷனை விட அதிக காலம் வாழக்கூடியது பனை. சராசரியாக 100 அடி உயரம் வரை வளரும். ஒரு பனையில் 30 முதல் 40 ஓலைகள் வரை இருக்கும்.
அதாவது பனம்பழம் கிடைக்கும் பருவத்தில் பனை விதைகளை சேமித்து வைப்பாங்க. தகுந்த சூழ்நிலையில் மண்ணை குத்திட்டு அதுக்கு மேலே பனை விதைகளை பரப்புவாங்க. பனை விதைகள் முளைக்கும் போது மண்ணுக்குள்ளே உருவாகிற வேர்களில் மாவு பொருட்கள்லாம் சேகரமாகுது. அப்படியே சேர்ந்து அதுதான் கிழங்காக மாறுது. கிழங்கு தேவைன்னா அதை எடுத்துப்பாங்க, இல்லைன்னா அதை மரமாக விட்டுடுவாங்க. பனங்கிழங்கு அவிச்சு உண்பதுன்றது பழங்காலத்துலேருந்து இருந்து வர ஒரு மரபு. பனங்கிழங்கு ஒடியல், இதை தயாரிக்க பனங்கிழங்கு வேக வைக்கக்கூடாது. அதை அப்படியே ரெண்டாக பிளஞ்சு அதில் இருக்கிற நீர் எல்லாத்தையும் வற்றிட்டு அதை மாவாக்குவாங்க. அந்த மாவுக்கு பெயர் தான் ஒடியல். இதை வச்சு கூழு புட்டெல்லாம் செய்வாங்க. இலங்கையில் இது இன்றைக்கி ஒரு வழக்கம். இதே பனங்கிழங்கு அவிச்சும் மாவு செய்வாங்க. பனை ஆனா பெண்ணா 2 பாலின பனைகளும் இருக்குது. ஆண் பனைகள் பூக்கும், பெண் பனை பூக்காது. பெண் பனைகள் பூக்கும், ஆனால் காய்க்கும், குளத்தள்ளும். ஆண் பனைக்கு அழகு பனை, பூம்பனை, காயாப்பனைன்னு பல்வேறு பெயர்கள்லாம் இருக்குது. பெண் பனைக்கு பெண்ணை, பருவப்பனை ஆகிய பெயர்கள்லாம் இருக்குது. ஆண் பனையை விட பெண் பனையே அதிகம் பயன் தரக்கூடியது. நுங்கு, பனம்பழம்லாம் பெண் பனையிலேருந்து தான் கிடைக்குது. பெண் பனை தான் அதிக வலிமையாக கூட இருக்கும். கட்டட வேலைக்கெல்லாம் இதை தான் பயன்படுத்துகிறாங்க. அதாவது பழந்தமிழ் மக்களோட காகிதம் என்ன தெரியுமா? பனை ஓலை தான். இதிகாசங்களான ராமாயணம், மகாபாரதம் எல்லாமே பனை ஓலையில் தான் எழுதப்பட்டிருக்கு. வள்ளுவர் எழுதிய திருக்குறள் எல்லாமே வேத சாஸ்திரங்கள், தேவாரம், திருவாசகம், தொல்காப்பியம் பனை ஓலையில் தான் எழுதப்பட்டிருக்கு. உலகத்தில் பல்வேறு நாகரிகங்கள் எழுதுவதற்காக ஆம ஓடு, சங்கு, சிப்பி, எலும்பு, விலங்கு தோல், சுட்டஸ் களிமண் எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழர்கள் மட்டும்தான் பனை ஓலையை பயன்படுத்தினாங்க. அதை நல்லா பக்குவப்படுத்தி பூச்சி அரிக்காமல் இருக்க மூலிகை சாறிலெல்லாம் ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் அதை பயன்படுத்தியிருக்காங்க அந்த காலத்திலேயே. அடுத்த விஷயம் நுங்கு. பனங்காயிலேருந்து கிடைக்கிறது தான். பனங்காயை சரியான பருவம் பார்த்து பறித்தா உள்ளே இருக்கிற நுங்கு சாப்பிட்றதுக்கு பதத்தோடு இருக்கும். இது வெயில் காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கோடைக்கால சூட்டையும் இது தணிக்கும். பனங்களி கொண்டு யாழ்ப்பாணத்தில் செய்யப்படுற இனிப்பு பனங்காய் பணியாரம். பனங்களியை அடுப்பில் போட்டு காய்ச்சி அதோட அரிசி மாவு, சர்க்கரை சேர்த்து செய்வாங்க. கோடையில் நன்றாக பழுத்த பனம்பழங்களை வெயில் அடிக்கிற ஒரு நாளில் அந்த காலத்தில் வீட்டு பெண்கள்லாம் உரிக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அதுக்கு உள்ளே இருக்கிற பனங்களியை எடுத்து அதை காய வச்சு எடுத்து வைப்பாங்க. அதை குடங்குடமாக எடுத்து வச்சு அதுக்கப்புறமா கோடை காலத்தில் அதை யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த பனாட்டு கொண்டு செய்யப்படுற இன்னொரு தீன்பனம் பானி பனாட்டு. அதாவது பக்குவப்படுத்தி வச்ச பனாட்டு துண்டு எடுத்து அதை பனங்களில் தோச்சி எடுத்து அதில் மிளகு, எள்ளு சேர்த்து ஜாடியில் போட்டு வச்சா 1 வருஷம் வரைக்கும் அது கெட்டு போகாது. புளிப்பு, இனிப்பு, தோப்பு, உரைப்புன்னு எல்லா சுவையும் அதில் இருக்கும். திருமண வீட்டில் அது வேணும் இது வேணும்னு பெண் வீட்டுக்காரங்களை பாடாப்படுத்துறது தொட்டு வர மரபு. அதே மாதிரி அந்த பாத்திரத்தை மூவேந்தர்களும் ஏற்றுக்கிட்டாங்களாம். அதாவது மூவேந்தர்களையும் ஔவையார் பாரியோட மகளிர் கல்யாணத்துக்கு அழைச்சாங்களாம். அவங்க எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்காம பனம்பழம் வேணும்னு கேட்டாங்களாம். அப்போ அது சீசனே கிடையாதான். அப்போ ஔவையார் வெளியில் இருந்த ஒரு பனங்கட்டையை பார்த்து பாடினாங்களாம். அது பனைமரமாக வளர்ந்து பனங்காயாக குழச்சி காய்ச்சி தான். அதிலிருந்து அவங்க பனம்பழத்தை எடுத்து 3 பேருக்கும் கொடுத்ததா ஒரு கதை உண்டு. பனைமரத்தில் பாலையிட்டு காய்க்க தொடங்குற சமயத்தில் அது நாரை கட்டி அதோட வளர்ச்சியை கட்டுப்படுத்துவாங்க. அதில் லேசாக கீறி விடுவாங்க. மரத்தில் மண்பானையை கட்டுவாங்க. கீறி விட்ட இடத்துல இருந்து சொட்டாக பால் வடியும். இந்த பனம்பாலை அப்படியே சாப்பிட்டா கல். அது புளிப்பு சுவை கொண்டது, போதையூட்டக்கூடியது. அதில் சுண்ணாம்பு சேர்த்தா பதநீர், போதை நீக்கப்பட்டது. பனையின் பாலான கல்லானது பதநீர், கருப்பட்டி, பனங்கற்கண்டு, சில்லு கருப்பட்டின்னு பல அவதாரங்கள் எடுக்குது. இதனால் இதற்கு மாயப்பால் என்ற ஒரு சிறப்பு பெயரும் இருக்குது. காலை எழுந்தவுடன் பதநீர் குடிக்கிறது பனை சார்ந்த கிராம மக்களோட வழக்கம். மரத்துலேருந்து இறக்கி 8 மணி நேரத்துக்குள்ளே பதநீரை குடிச்சிடணும், இல்லைன்னா அது கெட்டு போயிடும். எனவே பனங்கற்கட்டி தயாரிக்கிறதுக்கு கூட பதநீரை இறக்கி 8 மணி நேரத்துக்குள்ளேயே காய்ச்ச ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த பதநீரில் கொஞ்சம் சுக்கு சேர்த்து காய்ச்சி தயாரிக்கப்படுறது சில்லு கருப்பட்டி. திருச்செந்தூர், உடன்குடி பகுதிகளில் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. பதநீரை எந்த பருவத்துலேயும் குடிக்கலாம். கோடை காலத்தில் குடித்தா உடலுக்கு குளிர்ச்சி. பதநீரில் இருக்கிற சர்க்கரை சத்து உடலுக்கு தேவையான வெப்பத்தை கொடுக்குது. பதநீர்லேருந்து தயாரிக்கப்படுற ஒரு பானை தான் கூப்பதனி. கட்டியா தேன் போன்று அதி தித்திப்பாக இது இருக்கும். மழை காலத்தில் பனை பாலுக்குன்னு கட்டப்பட்டிருக்கும் பானைகளில் பாலோட மழை நீரும் சேர்ந்துடும். சில சமயம் அதில் சுண்ணாம்பு அதிகமாகிடும். அப்படிப்பட்ட பதநீரில் கருப்பட்டி காய்ச்ச முடியாது. அதனால் அதை கொண்ட பைனி அப்படின்னு ஒன்று தயாரிப்பாங்க. மழைக்காலத்தில் வீணாகிற பதநீரை சமையலுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதாவது பதநீருடன் அரிசி மாவு, தேங்காய் பால், சுக்கு, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து கலக்கின்றாங்க. பதநீர் கொண்டு தயாரிக்கப்படும் கற்கண்டு, பனங்கற்கண்டு உடலுக்கு ரொம்ப நல்லது. யாழ்ப்பாணத்தை பிரிட்டிஷார் ஆட்சி செஞ்ச காலம். அப்போ அங்கேயும் ஏகப்பட்ட கலாச்சார மாற்றங்கள் நடந்தது. புதிய பொருட்களோட வருகையால் பழைய பொருட்கள்லாம் பெருமை இழந்து போச்சு. குறிப்பாக அந்நிய ஆக்கிரமிப்பால் பனைப்பொருட்கள் அது முக்கியத்துவத்தெல்லாம் இழந்துட்டு இருந்தது. அப்போது தமிழர்களால் தங்கத்தமிழ் தாத்தான்னு அழைக்கப்பட்ட, யாழ்ப்பாணத்தால் அழைக்கப்பட்ட, செல்லமாக அழைக்கப்பட்ட சோமசுந்தர புலவர் தன் வாழ்நாளில் ஏறக்குறைய 15,000 செயல்களை ஏற்றியிருக்கார். அன்னைய போராட்ட சூழ்நிலையை பனையோட பெருமைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லும் விதமாக ஒரு நூலை எழுதி வெளியிட்டார். அதன் பெயர் தான் தாள விலாசம்.
தாளம்னா பனை. 400க்கும் மேற்பட்ட அடிகள் கொண்ட இந்த நூலில் பனையோட பெருமைகளை பாடும் கலிவெண்பா பாடல்கள்லாம் இயற்றப்பட்டிருக்கு. பூமியில் பிறக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி பனையே இல்லை. தேவலோகத்தில் கேட்டதெல்லாம் கற்பகத்தரு தான் இருந்திருக்கு. ஆனால் பூலோகத்தில் பசியை தீர்க்கும், தாகத்தை தணிக்கும் மருந்தாக பயன்படும், தட்டுமுட்டு சாமான்கள் செய்ய உதவும்னு பல்வேறு தேவைகளை நிறைவேற்றும் ஒரு மரம் தான் கற்பகத்தரு மரம். அதுதான் பனைமரம். அழிக்கும் கடலான சிவனுக்கு பக்தர்கள் இயக்கம் நியாயமாக தோன்றியது. அதனால தான் அவர் பூமிக்கு பனைமரத்தை கொடுத்தாரு. தாள விலாசத்தில் இதை பற்றின கதை இருக்குது. பதநீரில் கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது பற்களுக்கு ரொம்ப வலு கொடுக்கறதாகவும் இருக்குது. பனையூருன்ற பெயர்லேயே இன்றைக்கி 7-8 ஊர்கள்லாம் தமிழகத்தில் இருக்குது. பனைப்பட்டி, பனந்தோப்பு, பனப்பாகம், பனவிலை, பனைக்குளம், பனங்குளம், பனையக்குறிச்சி, பனங்குறிச்சி, பனிக்காட்டான்குடி, பனங்காட்டு பக்கம், பனங்காட்டுச்சேரி, இப்படி நிறைய ஊர்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. நம் நாட்டில் விவசாயம் கைத்தறிக்கு அடுத்தபடியாக அதிக வேலைவாய்ப்பு கொண்டதுன்னா அது பனை சார்ந்த தொழில் தான். நல்ல நிலையில் உள்ள ஒரு பனை மரத்தால் வருஷத்துக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும்? காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன் ஒரு கணக்கு சொல்லுது. ஒரு பனைமரம் ஒரு ஆண்டில் சுமார் 150 லிட்டர் பதநீர், 1 கிலோ தும்பு, 1.5 கிலோ ஈக்கு, 8 ஓலைகள், 16 நார்முடிகள் கொடுக்கும் தன்மை கொண்டது. தவிர இந்த பொருட்கள் மூலமாக சுமார் 25 கிலோ பனை வெல்லம், 2 கூடைகள், 8 விசிறி, 6 பாய்கள்லாம் தயாரிக்க முடியும். இப்படிப்பட்ட பணப்பொருளை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறதன் மூலமாக சுமார் 200 கோடிக்கும் மேலே நம் நாட்டு அந்நிய செலவாணி ஈட்டுது. தமிழ்நாட்டில் மட்டும் 5 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பனை தொழிலால் பயனடைந்து வராங்க. அதாவது மன்னன் அதியமான் நெடுமான் அஞ்சி குறைவாக கல் கிடைச்சா அவன் அருந்தாமல் ஔவையாருக்கு கொடுத்துருவான்னு சொல்லிட்டு ஔவையார் ஒரு பாடல் கூட எழுதியிருக்காங்க. அந்த காலத்தில் ஆணும் பெண்ணும் சேர்ந்து கல் குடிச்சிருக்காங்க. இந்த கல்லுக்கு அரியல், தேரல், தோப்பி, நரவு, நராரி, மட்டு, மது, பிழி, வெப்பர் இதெல்லாம் கல்லோட பெயர்கள். ஆனால் தயாரிக்கும் முறை இதெல்லாம் வேற வேறையாக இருந்திருக்கு. நடனம் ஆடிய பெண்களுக்கு அந்த காலத்தில் கல் பரிமாறப்பட்டிருக்கு. அரசவையில் சிறப்பாக கவிதை பாடிய புலவருக்கு இசை மீட்டியவர்களுக்கெல்லாம் கல் பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கு. சென்ற நூற்றாண்டில் கல்லுக்கு எதிராக தமிழ்நாட்டில் பல போராட்டங்கள் நடத்தியவர் தான் ராஜாஜி. பெரியாரும் கல்லுக்கடைகளுக்கு எதிராக பனைமரங்களை வெட்டி போராட்டம் நடத்தியிருக்காங்க. காந்தியை கல் உண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தியிருக்காரு. வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு சிறைக்கு போனவர் மாப்போசி. சிறையிலேருந்து வெளியே வந்தப்போ உடல் தளர்ந்து மெலிஞ்சு போயிருந்தார். ராஜாஜி மாப்போசியை காந்திக்கிட்ட அழைத்திட்டு போனார். இவர் தான் மாப்போசி, பனை ஏறும் குலத்தை சார்ந்தவர் தான். ஆனால் கல்லுக்கு இவர் பரம எதிரி அப்படின்னு சொன்னார் ராஜாஜி. காந்தி பலவீனமாக இருந்த மாப்போசியை பார்த்து அன்பொழுக சிரிச்சபடி சொன்ன பதில், இவர் பதநீர் குடிச்சா தேறிடுவார். நான் புளிச்ச கல்லுக்கு தான் எதிரி, பதநீருக்கு இல்லை, அது ரொம்ப இனிப்பானதுன்னு சொன்னார் மகாத்மா காந்தி. நன்றி, வணக்கம். நாளை பார்க்கலாம் வெற்றிலையின் கதை.